சூடான சாப்பாடு கூட சுட சுட நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு? வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இதோட ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை போட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். அதுக்கப்புறமா நான் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி போட்டுட்டேன். ஈஸியாக வதங்கும், நமக்கு கிரேவியும் சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே நான் வதக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அது கூடயே ஒரு 4-5 ஸ்பூன் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையே வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் கூடும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணியிருக்கிற சிக்கனை போட்டு லோ ஃப்ளேம்லேயே தட்டை மூடி குக் பண்ணிட்டு இருந்தால் தண்ணி வெளியே வரும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன்னா நைட்டுக்கு சிக்கன் 65 செய்யலான்னு சொல்லி அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ சிக்கன் 65 மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த கேப்லேயே சிக்கன் ஓரளவு குக் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு ஓரளவு எனக்கு நான் குழம்பு மாதிரியும் பண்ணுறேன், கிரேவி மாதிரியும் பண்ணுறேன், சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்றதுக்காக. அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி தட்டை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். சாப்பாடுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.